நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன்டா. கதையை சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் அவர் கதையை பிடிக்கலன்ட்டாரு. அவர் இப்போதைக்கு ஆர்எஸ் ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இது ட்ரூ ஸ்டோரி ப்ரோ. வழக்கம் போல அந்த 3 அண்ணனுங்க ஃபோன் யூஸ் பண்ணி தான் ப்ரோ இருந்தாங்க. இந்த வீடியோ பாரு. என்னதுடா? கேம் ஆடுறா. டேய் இதெல்லாம் சும்மாடா. எதுவும் தெரியாமல் பேசாத. அதெல்லாம் உண்மையிலே அவங்க உண்மையா இருக்கிறத வந்து அதை பண்ணி போடுறானுங்க. நம்மளும் ட்ரை பண்ணி அது உண்மையா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேவையில்லாத வேலையில தான். என்ன இவன் பயப்படுறான்? யாரு ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் யார் கேட்குறீங்க? என்னடா இது நான் ஒரே மாதிரி உங்க பேர் என்ன? ஒத்தா உங்களை பார்க்க முடியுமா? பயமா இருக்கு போட சரி வா போலாம் வா. கிளாஸ் எடுக்க போறேன். கிளாஸ் தானா மூவ் ஆகுதுடா. அது தானா மூவ் ஆகுதா? சரி வா வா சரி வா வா வா. ஏற்கனவே இவனே பயந்து போயிருக்கான். இப்படி அவளான்னு இருப்ப. ப்ரோ அப்புறம் என்னதான் ப்ரோ ஆச்சு? அந்த இடத்துக்கு அவங்க போனாங்களா இல்லையா? மச்சான் அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. இதெல்லாம் இந்த போர்டு இந்த கிளாஸ் எதில் இருந்து பார்த்துருக்கா? இதுக்கு என்னதான்டா பண்ணுறது நம்ம? இதுக்கு என்னதான்டா வழி? டேய் சாரிடா, நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன்டா. நீ நான் புதுசாக ஏதோ கதை சொல்கிற? என்னடா இந்த விஷயத்தை பற்றி இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஜெசின்ற பொண்ணு ஒருத்தி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவள் எப்படி செத்தா என்ன எதுன்னு பார்க்கறதுக்குனா வராளா இல்லைன்னு இந்த ஓஜா போடுவாளன்னா வராளா இல்லைன்னு பார்க்கலான்னாங்க. அதனால தான் விளையாடி பார்த்தேன். ஆனால் உண்மையில அதே மாதிரி வந்துச்சு. எல்லாம் தெரிஞ்சுனே எங்களை வந்து மாட்ட வச்சுக்கிற போடா. இதுக்கு என்னதான் வழி நீயே சொல்லு. இருடா, எனக்கே தெரியலடா. இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கும்டா, பார்க்கலாம்டா. ஆனதெல்லாம் ஆயிடுச்சு. போர்டு வாங்கணுன்ட்டே நான் போய் கேட்டு பார்க்கலாம். நான் அவன் நம்பர் இருக்கு, நான் அவனுக்கு ஃபோன் வேணா பண்ணி பார்க்குறேன். பண்ணு ஏதாச்சும் விளையாடிடுவாங்க போல. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் அதான் காலைல போர்டு வாங்கி போயிருந்தேன்ல ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அது நீங்கள் சொன்ன மாதிரி கேம்லாம் கரெக்டாக வந்தது ப்ரோ. கொஷின்ஸ்லாம் கேட்குறதுக்கு ஆன்சர்லாம் வந்தது. ஓகே ப்ரோ. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் போகலான்னு போகிற டைமில் எப்படி சொல்கிறது தெரியல, கிளாஸ் தானாக வந்து கேம் ஸ்டார்ட் வந்து நின்றுருக்கு ப்ரோ. எல்லாருமே ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல ப்ரோ. இப்போ அது என்ன பண்ணுறது ப்ரோ? நாங்கள் ப்ரோ நீங்கள் ரேண்டமாக ட்ரை பண்ணோன்ட்டு பண்ணீங்களா, இல்லை உங்களை தெரிஞ்சவங்களை வர வச்சு பேசணும், அவங்ககிட்ட அதை நான் கேட்கணும், அந்த மாதிரி பண்ணியிருந்தா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட. ப்ரோ எங்களுக்கு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரேண்டம் தான் ப்ரோ நாங்களே நினச்சி பண்ணோம். இப்போ தான் ப்ரோ என் ஃப்ரெண்டே சொல்கிறான் இதை பற்றி. அவனுக்கு வந்து இந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு இருந்திருக்கா போல ப்ரோ. அந்த பொண்ணை பற்றி அவனை கேள்விப்பட்டு அதுக்காக வந்து இவன் ட்ரை பண்ணணும்னு பண்ணியிருக்கான். இப்போ இது வந்து கேம் ஸ்டார்ட்னு வந்து நின்றுருக்கு. இதுக்கு நாங்கள் இப்போ என்ன தான் ப்ரோ வழி பண்ணுறது? என்னென்ன கொஸ்டின் சொன்னீங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட அதை சொல்லுங்கள் ப்ரோ. சாதாரணமாக எல்லாருமே கேட்குற மாதிரி தான் ப்ரோ. பேர் எப்படி செத்தீங்கன்னு கேட்டோம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி அதுவும் பதில் சொல்லிட்டு ப்ரோ. ஆஃப் எதுனா கேட்டிங்களா? ஆமாம் ப்ரோ. நாங்கள் வந்து நீங்கள் செத்துறதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டோம். அதுக்கு ஆமான்னு வந்து ப்ரோ நீங்கள் தெரிஞ்சே பண்ணிக்கிறீங்க ப்ரோ. அதனால நீங்கள்
அந்த ஆசை நான் நிறைவேற்றணும். ஏன்னா வந்து நீங்க கூப்பிட்டது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு நீங்க பேசிருக்கீங்க. அவங்க வந்ததே வந்து உங்களால எதனா உங்களுக்கு அவங்க ஆசை நிறைவேறும் தான் அவங்க வந்திருக்காங்க. நீங்க அதை நேர்ல போய் பண்ணணும் ப்ரோ. நான் ஊர்ல இல்ல, நான் இருந்தா கூட நானே வந்து கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா நானும் இல்ல. நீங்க அதெல்லாம் பண்ணாதான் அந்த கேம் ஓவர்ன்றதே வரும். நீங்க போய் அது ஆசையே என்னான்ட்டு பாருங்க. எதனா இருந்தா கூட சொல்லுங்க, எதனா கால் பண்ணுங்க, நான் வேணாலும் சொல்றேன். ப்ரோ இது வேற வழியே இல்லையா ப்ரோ? இது ஒண்ணுதான் ப்ரோ வழி. நீங்க ரேண்டமா கூப்பிட்டு கூட இவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்லையாது. நீங்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அவங்க ஆசையெல்லாம் கேட்டிருக்கீங்க. இது முடியணும்னா நீங்க அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றி தான் ஆகணும். நீங்க போயிட்டு அந்த ஆசையை நிறைவேற்றுங்க, அப்பதான் கேம் முடியும். சரி. ஓகே ப்ரோ. ஓகே தேங்க்ஸ். ப்ரோ. வேற வழியே இல்லை, இப்போ போய் தான் ஆகணும் போல. அப்பவே சொன்னேன். ஏன்டா அப்படி இது பண்ற? அவ்வளோதான், வேற வழியே இல்லை. வாங்க போகலாம், நல்லா நடந்து பார்க்கலாம். போலானா எங்க போறது? எந்த இடம் தான் நமக்கு தெரியாது. இல்லைடா எனக்கு தெரியும்டா, தெரிஞ்சதுனால தான் பண்ணேன். இப்போதான் நீ ஒரு முடிவோட தான் வந்துருக்க, எல்லாரையும் சாடினு. ஆனதான் ஆயிடுச்சு. இது மாதிரிலாம் நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போய் பார்த்துக்கலாம். வாங்க போகலாம், வேற வழியே இல்லை. போய் தான் ஆகணும்னா போய் தான் ஆகணும். ஏய் வா வா போலாம். ஏய் வாடா, நல்லா இதான் அந்த இடமாடா? ஆமாண்டா, இதான் அந்த இடம். இதுக்குள்ள தான் இப்போ போகிறோம். இதுக்குள்ள தான்டா போகணும். எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக வாங்கண்ணா. ரொம்ப இருட்டாகுதுடா. ஃபோனில் ஃப்ளாஷ் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்கண்ணா. என் பின்னாடி அந்த அப்படி பாக்குறேன். என்னடாச்சு? ஏதோ உருவம் அந்த மாதிரி இல்லை. டேய் என்னடா எப்படி சொல்கிறான்? டேய் சும்மா இல்லை, என்ன இப்படி பண்ணுற? பயமுறுத்திடுற. வாடா மணி. தெரியும் நம்மள பயப்படுறோன்னு சொன்னாங்க. என்னடா பூனை போல பூனையா? நடக்கிற சவுண்ட் கேட்டு
சூனியா பார்த்தேன். நான் பார்த்துக்கிறேன், நீயும் பார்த்துருப்பேன்னு தெரியும். உங்க பார்த்தாலும் தெரியுது. ஏய் சும்மா வாடா. இதுதான் ஜெஸ்ஸியோட வீடு. ஏய் நீ சொன்ன பூனியா இருக்கும்டா. நீ வாங்கடா சரிடா. என்னடா இது? இதெல்லாம் என்ன பார்த்து புரிய மாட்டேங்கிறா. ஏய் அவன் கூப்பிடுற மாதிரி இருக்குடா. டேய் என்னன்னு போய் பாரு. டேய் இருக்கீங்களாடா? டேய் இருக்கீங்களா? போய் பாரு சீக்கிரம் பாரு. டேய் இருக்கியாடா? டேய் கதவு தரக முடியலடா. என்னாச்சு உள்ள? டேய் அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்காதீங்கடா. அவ்வளோதான் ப்ரோ. உள்ள மாட்டினார் இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் வெளியே அந்த 3 பேர் வெளியே போட்டாங்க. அப்போ அந்த உள்ள மாட்டின ஒருத்தர் என்ன ப்ரோ ஆனாரு?